இந்த திருத்துறைப்பூண்டி, அதாவது இந்த தமிழ்நாட்டிலேயே நெல்லுக்காக ஒரு திருவிழா எடுக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி தான். உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது. இந்த ஆசியா ஓஷன்லயே ஒரு நெல்லுக்காக, அதுவும் இந்த விதைக்காக ஒரு திருவிழா நடத்துறாங்கன்னா அது இங்கதான் இருக்கும். இத்தனை வருஷமா சோறு தான் சாப்பிட்டு இருக்கேன், ஓகேவா? ஆனா நான் என்ன அரிசி சாப்பிடுறேன்னு எனக்கே தெரியாது. ஆனா இங்க இவ்வளவு ரகரகமா அரிசி வச்சிருக்காங்க. ஐயா நம்மாழ்வாருக்கு அப்புறம் இந்த திருத்துறைப்பூண்டியில வந்து அழிந்து வரக்கூடிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து இந்த விவசாயிகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதில் ஐயாவோட பங்கு வந்து மிகவும் அதிகம். அது இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் விவசாயம் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. விவசாயம் பண்றதுக்கே பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதையும் தாண்டி நெல்லுக்கு ஒரு திருவிழாவை எடுத்து அதை அவர் மறைந்தாலும் ஐயா இந்த இடத்துல இல்லைனாலும் அவர் விட்டு சென்ற அந்த பாதையை அவங்களோட குடும்பங்களா இருக்கட்டும், விவசாயிகளா இருக்கும், அதை எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து சேர்க்கிறாங்க. இதை அவங்க மேலும் மேலும் பண்ணணும். விவசாயங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பண்றவங்க தொழில் அல்ல, விவசாயங்கிறது எல்லாருமே பண்ணணும். இனி வரும் காலங்களில் விவசாயத்தை நம்ம எடுத்து பண்ணுவோம். விவசாயிகள் ஆதரிங்க, விவசாயிக்கு ஒண்ணுன்னா குரல் கொடுங்க, விவசாயம் அழிஞ்சு விடாம நம்ம எல்லாம் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.